ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ஆஸ்பிரன்ஸ் தான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனில் நடந்த ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கொஸ்டின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் இஸ் 5:3 and the product of their LCM and HCF is 135, then sum of reciprocal of LCM and HCF. ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் சொல்லிடுறாங்க. டூ நம்பர்ஸ்னால் ஒரு 5x 3x நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா என்ன நம்பர்னு தெரியாது, அதனால நம்ம வந்து எக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த டூ numbers LCM into HCF 5x into 3x is equal to LCM. இந்த ரெண்டு ஒரே நம்பரை எக்ஸ் கொடுக்குமா, அந்த எக்ஸ் தான் நம்ம என்ன வச்சுக்கோம், HCF வச்சோம்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ரெண்டுக்குமே பொதுவான நம்பராக இருக்கும். அதுதான் எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 15 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு LCM into x, 15 x square divided by x is equal to LCM. இந்த x இந்த x அனுப்பிச்சலாம், LCM is equal to 15x. Product of their number LCM into HCF, ரெண்டோட ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்னா 135. 15x LCM வந்து நம்ம 15xன்னு தெரியும், HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும், 135. 15 எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 135. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 135 டிவைடட் பை 15. 9 15 135. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸோட மதிப்பு 3. அப்போ ஹச்சிஎஃபோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 3 நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் எவ்வளவு, 15 × 3 எவ்வளவு, 45. ஏன்னா எக்ஸோட மதிப்பு தான் 3 நமக்கு தெரியும், ஆக 45. இப்போ ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க, ரெண்டுக்குமான எக்ஸ் எல்சிஎம்க்கும் ஹச்சிஎஃப்க்கும் என்ன கேட்குறாங்கன்னா ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க. 1/LCM ப்ளஸ் சம் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்னா கூட்டணும் 1/HCF. எல்சிஎம் அளவு 1/45 ப்ளஸ் 1/3, இங்கே 15. எல்சிஎம் எடுத்தோம்னா 45, 15 ப்ளஸ் 1, இந்த 1 இருக்குல்ல 1, அப்போ 16/45. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜேஷ் has 156 liter of oil A and 256 liter of oil B. He fills a number of identical containers with the two types of oil in a manner that each container has only one type of oil and all containers are completely filled. What can be maximum value of each container that Rajesh uses so that all the oil that Rajesh has both the type can be poured into this container? ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் ஒரே வகையான எண்ணெயை தான் நம்ம ஊற்றுறாங்க. 2 கண்டெய்னர்லையும் முழுசாக நிரம்பணும், அதாவது 2 வகையான எண்ணெயும் கண்டெய்னரில் நிறையணும். அது எவ்வளவு போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போதுமான அளவுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆயில் ஏ எவ்வளோ இருக்குது, 156 லிட்டர் இருக்குது. ஆயில் பி எவ்வளோ இருக்குது, 256 லிட்டர் இருக்குது. இப்போ போதுமான அளவு மேக்ஸிமம் அப்படின்னா ரெண்டுக்குமே பொதுவானதான். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா HCF தான் எடுக்க சொல்கிறாங்க இது சம்ம பொறுத்தவரை. அப்போ HCF ரெண்டுமே HCF 156 ஈக்குவல் டு 156 HCFனா 2 × 78, 2 × 39, 2 ஸ்கொயர்டு × 13 × 2, 13 × 3,
அதுக்கடுத்து 256க்கான எல்சிஎம் வந்து 2/8. இப்போ ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் எவ்வளவு? இங்கே 2/2 இங்கே இருக்குது. இதே 2/2 இதுக்குள்ளேயும் இருக்கும். அப்போ 2/2 தான் இதோட ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். இப்போ 4. இப்போ ஆன்சர் எவ்வளோனா 4. 4 ஜாரில் ஒரே மாதிரியான ஆயில்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஃபில் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின். The ratio of the two number is 17:6 and the product of their LCM and HCF is 102. Then sum of reciprocal of LCM and HCF. (17x RX) ரெண்டு நம்பர் என்ன நம்பர்னு தெரியல, அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 17xன்னு எடுத்துக்கிறோம், RXன்னு எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்னா எவ்வளவு? ரெண்டையும் பெருக்கணும். ப்ராடக்ட்னா பெருக்கணும், சம் அப்படின்னா நான் அதை கூட்டணும். இன்ட்டு 6x ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ரெண்டுக்குமே பொதுவான நம்பர் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. அப்போ நான் எக்ஸை போட்டுக்கலாம். 17 × 6 102 எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் போட்டுனா எக்ஸ் ஸ்கொயர்டு ஆயிடும். எல்சிஎம் இன்ட்டு எக்ஸ். எல்சிஎம் ஈக்குவல் டு 102 எக்ஸ். அடுத்து எல்சிஎம் என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் ஆஃப் தர் எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃப். எல்சித்தையும் ஹச்சிஎஃப்யும் பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருதுன்றாங்க? 102 வருதுன்றாங்க. ஆனால் எல்சிஎம்மோட மதிப்பு 102 எக்ஸு, ஹச்சிஎஃபோட மதிப்பு வெறும் எக்ஸு. இங்கே 102. அப்போ 102 எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 102. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸோட மதிப்புமே என்ன இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். அப்போ ஹச்சிஎஃபோட மதிப்பு எவ்வளவு? 1. எல்சிஎம்மோட மதிப்பு எவ்வளவு? 102. ஏன்னா இதுக்குள்ள 102 எக்ஸ் கொடுத்துருவாங்களா? அப்போ 102 × 1 பெருக்கணும்னா 102. அப்போ ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க. ப்ராடக்ட் சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் கேட்குறாங்க. இப்போ 1/LCM + 1/HCF. 1/LCM 102, 1/HCFோட மதிப்பு 1. LCM எடுத்தோம்னா 102, இங்கே இன்ட்டு 102 + 1, 103 / 102. ஆன்சர் ஆப்ஷன் சி. Next question. Manoj has 200 liters of oil A and 274 liters of oil B. He fills a number of identical containers with the two types of oil in a manner that each container has only one type of oil. All containers are completely filled. What can be maximum value? Maximum value அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாலே அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு கண்டெய்னரோட மேக்ஸிமம் வேல்யூ, ஒரு கண்டெய்னரில் மேக்ஸிமம் இவ்வளோ தான் நம்மளால ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற அந்த வேல்யூ. அப்போ நம்ம என்னன்னா இதுக்கு ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் தான் பார்க்கணும். 200, 274. இதுக்கு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போட்டு நீங்கள் ஃபேக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஹச்சிஎஃப் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் 2 தான் இருக்கும். காமனான நம்பர் ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்கும். 2 ஸ்கொயர் கூட இருக்காது, ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Surendra has 102 liters of oil A and 224 liters of oil B. He fills a number of identical containers with the two type of oil in a manner that each container has only one type of oil. ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒவ்வொரு டைப்பான ஆயில் மட்டும்தான் ஊற்றுறாங்க. ஆல் கண்டெய்னர் கம்ப்ளீட்லி எல்லா கண்டெய்னரும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறாங்க. Maximum volume. Each container that Surendra uses, so that all the oil that Surendra has, both the type, can be poured into these containers. ஆயில் ஏ எவ்வளோ இருக்குது? 102 லிட்டர் இருக்குது.
ஆயில் பி 224. அதே சம் தான் ரெண்டுக்கும் மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்குறாங்க. அப்போ ஹச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 102க்கும் 224க்கும் இது ரெண்டுக்குமான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இருக்கிறது வெறும் 2 மட்டும்தான். ஏன் அப்படின்னா இங்கே 51 வந்துடுது, 51 இதில் வராது. அப்போ வெறும் என்னது 2 மட்டும்தான் வருது. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். Ratio of the two number 17:7, the product of their LCM and their HCF is 119. Sum of the reciprocals of LCM and HCF 17x ஒரு நம்பரு, 7x ரெண்டாவது நம்பரு. இது ரெண்டுக்குமான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் இருக்கு. HCF என்ன வச்சுக்கிறோம், நம்ம எக்ஸை வச்சுக்கிறோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. 17x இன்ட்டு 7x இஸ் ஈக்குவல் டு LCM. HCF என்ன சொல்லியிருக்கீங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எக்ஸ். 119 எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு எக்ஸ். 119 எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM. இப்போ இந்த எக்ஸ் அடி கொடுத்தீங்கன்னா LCM ஈக்குவல் டு 119. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த LCM அண்டு HCF ரெண்டு பேருக்குமான ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா LCM இன்ட்டு HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 119 கொடுத்துருக்காங்க. இங்கே LCMோட மதிப்பு நமக்கு 119 எக்ஸ்ன்னு தெரியும், HCFக்கு வெறும் எக்ஸ்ன்னு தெரியும். இதோட ரெண்டோட மதிப்பு 119 தெரியும். 119 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டையும் பெருக்கணும் 119 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 119 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏன்னா ரெண்டு அடிவாயிரும்ல 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 1 தான் ஆன்சராக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் 1ஓட ஸ்கொயர் எதுனாலும் என்னது 1 தான் இருக்கும் ஆன்சர், திருப்பி அது மாறாது. அப்போ HCF என்ன சொல்லியிருக்காங்க 1ன்னு வந்துருச்சு, LCM 119. இப்போ ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க 1/LCM ப்ளஸ் 1/HCF. 1/LCயத்தோட மதிப்பு 119, HCF 1/1. 1/119 ப்ளஸ் இங்கே 119, இங்கே ரெண்டுக்குமான பண்ணுறோம் இன்ட்டு 119, 120 டிவைடட் பை 119. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஜிபேஸ் ஹேஸ் 168 liter of oil A and 234 liter of oil B. He fills a number of identical containers with two types of oil manner that each container has only one type of oil. All containers GPace uses maximum value of each container that GPace uses. That all the oil that GPace has both the type. மேக்ஸிமம் டைப் ஆஃப் ஆயில் சம் கேட்டிருக்காங்க. இது என்னென்னா HCF கண்டுபிடிக்கிறது. இது என்னென்னா ஆயில் டைப் ஏக்கும் ஆயில் டைப் பிக்கும் 160 234. இது ரெண்டுக்குமான LCM எப்படின்னா நீங்கள் LCM எப்படி HCF எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஸ்கூலில் போட்டோமே நம்ம டேனா வேகத்திலே போட்டலாம். 8 2 16 4 2 8 திருப்பி 2 4 2 8 2 14 6 6 36 7 6 42 2 6 ஓர் 3 3. அதே மாதிரி 234க்கு 2 ஓர் 2 மிச்சம் 7 2 14 117 வந்து ப்ரைம் நம்பர் எதுலையுமே அடியாகுது. அப்போ 2. மூணாவது வாய்ப்பாளர் அடியாகுமா 3 3 9 மிச்சம் 2 9 3 27 3 ஓர் 3 3 9. அப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது, இங்கே 2 × 2 × 7 இன்ட்டு 2 × 3, இதில் 2 × 3 × 3 × 13. இதில் ரெண்டில் எது பொதுவாக இருக்குன்னா 2 ஒரு 3.
அப்போ ஹச்சிசிஎஃப் 2 × 3 = 6 தான் அது இதோட ஹச்சிசிஎஃப். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின். Which of the following numbers is divisible by both 37 and 8? Both 37 and 8. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன நம்பரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த 8 இருக்குல்ல, இந்த 8 வச்சு ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நம்பர் 8ஆல் அடி ஆகணும் அப்படின்னா எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் சரி, அந்த எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் லாஸ்ட் 3 நம்பர் 8ஆல் அடி ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் என்ன ஆயிரும், 8ஆல் அடி ஆயிரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் 370 தான் லாஸ்ட் 3 நம்பர். இந்த 370 8ஆல் அடி ஆகுமா, 1 8 4 8 32 மிச்சம் 5 6 8 48 போக மிச்சம் 2 இருக்கு. அப்போ இது அடி ஆகலை, இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து 208 ÷ 8 1 8 2 16 மிச்சம் 4 6 8 48 இது அடி ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இதை வச்சுப்போம். 702 ÷ 8 1 8 8 64 போக மிச்சம் 6 62 8வது போல வருமா, வராது. அப்போ இது அடி ஆகாது. அப்போ இது வேணாம். 659 ÷ 8 8 64 மிச்சம் 1 8 14 தான் வரும். ஆனால் இங்கே 19 இருக்கு. அப்போ இதுவும் அடி ஆகாது, இது வராது. அப்போ இந்த நம்பர், இந்த ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ, இது இந்த 3மே என்ன ஆகாது, 8ஆல் அடி ஆகாது. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 37ஆலையும் 8ஆலையும் 2 நம்பராலையும் அடி ஆகணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ 8ஆல் அடி ஆகுது, இந்த ஒரு நம்பர் தான் அடி ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது இதோடைய ஆன்சராக இருக்க முடியும். If the ratio of the two number is 3:16 and the product of the LCM and HCF is 432, then the sum of reciprocal of LCM and HCF, அதாவது 2 நம்பர்ஸோட ரேஷியோ என்ன சொல்லிங்கன்னா 3:16, 3x 16x. இது ரெண்டுக்கு HCF என்ன சொல்லியிருக்கோம், நம்ம எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பொதுவான நம்பரை நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த 2 numbers = LCM × HCF. 16x × 3x = LCM. HCF என்னது, வெறும் x தான். அப்போ 16 × 3 48, x² = LCM × x. இந்த எக்ஸ்க்கும் இந்த எக்ஸ்க்கு அடி ஆயிடுச்சு அப்படின்னா LCM = 48x. 48x. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் த 2 LCM அண்ட் த HCF. ப்ராடக்ட்னா பெருக்கிறது, LCM × HCF. இதோடைய மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 432. LCM எவ்வளவு, 48x. HCF எவ்வளவு, x 432. 48x² 432. x² = 432. 480னா 10 × 48 480. அதில் ஒரு 48 கழிச்சோம் அப்படின்னா 10, இங்கே 2, இங்கே 7000, 7 4 போச்சுன்னா 3000, இங்கே 3000, 4 432. அப்போ 48, அப்போ 9. x² = 9 அப்படின்னா x = 3. LCM எவ்வளவு, 48 × 3. 48 × 3னா எவ்வளவு, 8 3 24, மிச்சம் 2, 3 12 14, 144. LCM எவ்வளவு, 144. HCF 3. இதோட ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க. 1/LCM + 1/HCF. சம் ஆஃப் கேட்குறாங்க, அதனால தான் நம்ம இங்கே ப்ளஸ் போடுறோம், மறந்துடக்கூடாது. இங்கே இது சப்ராக்ஷன் ஆஃப்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். இங்கே வந்து சம் ஆஃப்னு கேட்குறாங்க. அப்போ 1/144 + 1/3. இங்கே 48, ஏன்னா 3 48 தானே, அப்போ 48. 2 காமனா LCM 144, 48 ப்ளஸ் இங்கே வெறும் 1, 49/144. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். When 1063, 2815 and 3451 are divided by the greatest number x
The remainder in each case is y. What is the value of 3x minus 14y? அதாவது ஒரு நம்பர், ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்காங்க. அந்த நம்பரை வச்சு 1063 2815 3450 வகுக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங், ஒரே ரிமைண்டர் வருது, மீதி வருது, ஒய்யின் அதுக்கான ரிமைண்டர் வந்து என்னது ஒய்ன்னு எழுதிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3x minus 14y, கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து எக்ஸு, கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸு, ரிமைண்டர் வந்து என்னது ஒய். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 2815 மைனஸ் 1063, இதோட வித்தியாசம் எவ்வளவு? 1752. 3451 மைனஸ் 2815 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 636. 3451 மைனஸ் 1063 கழிச்சோம்னா எவ்வளோ வருது? 2388 வருது. 388. அப்போ HCF காமன் நமக்கு என்ன இருக்கு? எக்ஸ். இப்போ HCF எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF 1752, 636, 2388. இது மூணுக்குமே பொதுவான எல்சிஎம் இருக்கும். இது மூணுக்குமே என்ன நம்பர் பொதுவாக எல்சிஎம் வருது? ரெண்டுமே 52, 6, 48. இது எல்லாமே 6ஆலே வகுப்படும். 6ஆல வகுப்படுது. அப்போ 12ஆலே வகுப்படும். இந்த நம்பர் வந்து 12ஆலே வகுப்படும். அப்போ இதோட HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இந்த 3 நம்பருக்குமான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கு அப்படின்னா 12ஆ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் மீதி கேட்குறாங்கல்ல, இது மூணுக்குமான கிரேட்டஸ்ட் நம்பர் 12. அப்போ 12ஆல மூணுமே அடி ஆகும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கான மீதி ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ 1000 எக்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு? 12. ஏன் அப்படின்னா மூணுக்குமான எல்சியம். இதை கழிச்சோம், இந்த மீதி வருது. இந்த மீதி நம்பர் எல்லாத்துக்குமே எல்லாமே ஒரே நம்பரால் என்ன ஆகுது? அடி ஆகுது. 12ஆல என்ன ஆகுது? எல்லா நம்பருமே ஹையஸ்ட், அதாவது எப்படின்னா HCF என்ன இருக்கு? 12 இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ண போகிறோம். 12 டிவைடட் பை 1063 கழிச்சோம் அப்படின்னா 8, 12, 88/12 1056 வருது. கழிச்சோம்னா ரிமைண்டர் 7 வருது. அப்போ ஒய் ரிமைண்டர் தான் என்னது? 7. எக்ஸ் எவ்வளவு? 12. இப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x மைனஸ் 14y. 3 எக்ஸோட மதிப்பு 12, 14 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு 7. 3 12 36 மைனஸ் 14 7 எழுதுங்க 28 2 1 7 9 98. 98ல் 36 போச்சுன்னா 2 6. பெரிய நம்பர்கள் எல்லாம் மைனஸ் 62. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். If the ratio of two numbers 18:5 and the product of their LCM and their HCF is 360, then sum of reciprocal of the HCF is 18x 5x is equal to, இந்த ரெண்டுமே ஒரு இது ரேஷியோ, அந்த நம்பரோட ரேஷியோ. எக்ஸை நம்ம என்ன நடத்திருக்கோம்? எப்பயுமே HCF தான் இருப்பாங்க. HCF எக்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. 18x இன்ட்டு 5x ஈக்குவல் டு LCM எவ்வளோன்னு தெரியல, HCF நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். 18 5 90, 90 x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு LCM இன்ட்டு எக்ஸ். அப்போ LCM ஈக்குவல் டு 90x. இந்த எக்ஸ் அடியாயிரும். அப்போ 90x. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தர் LCM அண்ட் HCF. ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF, LCM இன்ட்டு HCF ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 360 வருதான். ஆனால் நமக்கு LCMோட மதிப்பு என்னன்னு தெரியும்? 90xன்னு தெரியும். HCFோட மதிப்பு வெறும் எக்ஸ்ன்னு தான் நமக்கு இப்போ நம்ம வந்து அசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ 360. அப்போ 90x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 360.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 90. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 2. எக்ஸினுடைய மதிப்பு 2, HCF 2. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். 90 எக்ஸ் தானே எல்சிஎம். அப்போ 90 இன்ட்டு 2 எவ்வளவு? 180 தான் என்னது எல்சிஎம். இப்போ என்ன கேட்குறாங்க? ரெசிப்ரோக்கல். சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல். சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் 1 by LCM plus 1 by HCF is equal to 1 by 180 plus HCF ஓட மதிப்பு 2. இங்கே இன்ட்டு 90. 1 by 180 plus 90. 91 by 180. அதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். When 1272, 2636 and 4209 are divided by greatest number x. The remainder in each case is y. What is the value of 3x minus 14y? அதாவது 1272ஐயும் 2636ஐயும் 4209ஐயும் ஒரு பெரிய நம்பர் வகுக்குது. அந்த நம்பர் என்னன்னு தெரியல, அதனால அந்த நம்பர் என்ன வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வகுக்கிறனால எல்லாத்துக்குமே காமனாக என்ன வருதுன்னா ஒய் அப்படின்ற ஒரு ரிமைண்டர் வருது, மீதி வருது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை 3 பெருக்கும், அந்த ரிமைண்டரை 14ஆல் பெருக்கும், 2ஐயும் கழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம அப்போ செஞ்ச அதே மாதிரி சம் தான் அது. 2636 மைனஸ் 1772 சீக்வல் டு இந்த 3 நம்பரையும் ஒன்றுக்கு ஒன்று கழிச்சுக்கணும். 1364 4209 மைனஸ் 2636 சீக்வல் டு 1673. 4209 மைனஸ் 1272 சீக்வல் டு 2937. இப்போ இதோட காமன் ஹையஸ்ட் எக்ஸ் கணக்கு, ஹையஸ்ட் HCF 1364க்கும் 1673க்கும் 2937. ஏன்னா இதோட மீதி நம்பர் தான் இது. இதோட ஹையஸ்ட் கம்பேரிட்டிவ் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்தது சம்மை இது பண்ணிடலாம். ஹையஸ்ட் நம்பர் இது எதுவுமே எந்த நம்பராலையும் இருக்கக்கூடாது. அப்போ இதுக்கூட HCF என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 1. ஏன்னா இந்த நம்பர்லாம் வந்து என்ன ஏதாவது இருக்குது அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னன்னா 1 இருக்குது. அடுத்து ரிமைண்டர் இன் ஈச் கேஸ், ஒவ்வொன்றையும் கழிக்கும் போது இதுக்கு ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்குறாங்க. 1272 1 வகுத்தோம் அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர் 1 தான் வரும். ரிமைண்டர் என்ன வரும்? சரி, ரிமைண்டர் 0 வரும். 1272 இன்ட்டு 1 1272 ரிமைண்டர் 0. அப்போ y is equal to 0. அப்போ x is equal to என்ன வரும்? 1. 3x மைனஸ் 14y. 3x 3 இன்ட்டு 1 மைனஸ் 14, ஒய்யோட மதிப்பு 0. அப்போ 3 தான் ஆன்சர். இது அடியாயிடும். அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் என்னது? 3. இந்த ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3. Question number 13. The least number which is diminished by 9 is divisible by 13, 20, 10, 23 is. அதாவது ஒரு நம்பர், அந்த நம்பர் இங்கே இருக்க 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரில் எந்த நம்பரை 9 கழிச்சோம் அப்படின்னா அந்த கழிச்சு வந்த மீதி நம்பர் இருக்கு. அந்த மீதி நம்பர் 13ஆலையும் அடியாகணும், 20ஆலையும் அடியாகணும், 10ஆலையும் அடியாகணும், 23ஆலையும் அடியாகணும். இப்போ 9 கழிச்சோம்னா 9080. இதில் 9 கழிச்சோம்னா 6026, 6001, 6015 9 போச்சுன்னா 6006. இப்போ இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம இதை என்ன ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே 0 வருது. 0 டிவைடில் வந்தாலே அந்த 0வாக இருந்தால் தான் அதை அடி கொடுக்க முடியும். இது யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 6 இருக்குது. இங்கே யூனிட் டிஜிட் 1 இருக்குது. இங்கே யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ இது அடியாகாது, இது அடியாகாது, இது அடியாகாது. அப்போ ஆப்ஷன் 1 தான் என்னவா இருக்குது?
கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து, which of the following number is divisible by both 6 and 31? 6ஆலையும் 31ஆலையும் அடி ஆகணும். அப்போ 31 இன்ட்டு 6 6 6 18 186. இப்போ 3720 டிவைடட் பை 1760. 92 18 2 6 4 2 மிச்சம் 1 8 16 மிச்சம் 1 6 12 0. 93 டிவைடட் பை 2 6 92 18 1 20. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 3720 கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, டிவைட் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்ம பார்க்கணும் தேவையே இல்லை, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு வந்துச்சுட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Two positive number differ by 258 when the greater number is divided by the smaller number. The quotient is 5, the remainder is 178. What is the highest common factor of greater of the two given number is 3828. அதாவது ரெண்டு நம்பருடைய வேறுபாடு, டூ நம்பர்ஸுடைய டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2858. பெரிய நம்பர் சிறிய நம்பரால் வகுப்படும் போது பெரிய நம்பர் கிரேட்டர் நம்பர் டிவைடட் பை ஸ்மாலர் நம்பர். பெரிய நம்பர் சின்ன நம்பரால் வகுப்படும் போது மீதி 5ம் ஈவு 5ம் மீதி 178 வரலாம். இப்போ HCF கேட்குறாங்க எதுக்கும், அந்த கிரேட்டர் நம்பருக்கும் இவங்க கொடுத்த அந்த 3828 அப்படின்ற நம்பருக்கும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்குறாங்க. இப்போ பெரிய நம்பரை நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், பெரிய நம்பரை எக்ஸ், ஒரு அந்த நம்பர் என்னன்னு தெரியல, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். சின்ன நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். பெரிய நம்பர் என்ன அப்படின்னா டிவைட் பண்ணும்போது ஈவு 5ன்னு வருது, மீதி என்ன வருது 178 வருது. அப்போ அந்த ஈவு 5x, அந்த சின்ன நம்பர் தான், அந்த நம்பர் தான் அந்த எக்ஸு. 5x ப்ளஸ் 178 சின்ன நம்பர் எக்ஸு. அதாவது புரிஞ்சுக்கோங்க, இன்னொன்று ஈவு 5 மீதி 178 வருது. ஈவும் அந்த நம்பரை பெருக்கி அந்த பெருக்கிற நம்பரை ரிமைண்டரால கூட்டணும் அப்படின்னு என்ன வரும், அந்த நம்பர் வந்துடும். ஈவையும் என்ன நம்பரால் நம்ம பெருக்கிறோமோ அந்த நம்பரை வகுக்கிறோமோ அந்த நம்பரை பெருக்கி மீதியை கூட்டணும் அப்படின்னா என்ன வந்துடும், நமக்கு அந்த நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பர் நமக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்மாலர் டிவைடட் பை த ஸ்மாலர் நம்பர். டிஃபரன்ஸ் ரெண்டு நம்பருக்குமா டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஐயா 5x ப்ளஸ் 178 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2858. 4x மைனஸ் ப்ளஸ் 178 ஈக்குவல் டு 2858. 4x ஈக்குவல் டு 2680. இங்கே ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 4 6 4 24 மிச்சம் 2 7 4 28 0 670. எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளவு, சின்ன நம்பர் எவ்வளோன்னா 670. இப்போ நம்ம அதை வச்சு பெரிய நம்பர் கண்டுபிடிக்கணும். 5 இன்ட்டு 670 ப்ளஸ் 178 ஈக்குவல் டு 3150 ப்ளஸ் 178 ஈக்குவல் டு 3528 தான் என்னது பெரிய நம்பர், கிரேட்டர் நம்பர். இதை என்ன சொல்லிப்பாங்க, HCF ஆஃப் கிரேட்டர் நம்பர். கிரேட்டர் நம்பருக்கும் இவங்க கொடுத்த 3828 அப்படின்ற நம்பருக்கு என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. 3528 3828. இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் என்ன வருது, HCF என்ன வருது அப்படின்னா 12 தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 3 numbers are the ratio 5:1:7. Their LCM is 7595. Their HCF is, அதாவது 5x x 7x இந்த 3 நம்பரோட ரேஷியோவோ, இந்த 3 நம்பர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னா
7595 சொல்றாங்க. அப்ப இந்த அந்த 3 நம்பருக்கு என்ன எடுக்கணும்? முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். 3 நம்பருக்கு எல்சிஎம் என்னது? 7 5 35. 35x. இப்ப 35x-ஆ? இப்ப எல்சிஎம் டோட்டல் ஆஃப் எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் ஆஃப் த ரேஷியோ. ரேஷியோவினுடைய எல்சிஎம். எல்சிஎம் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7595 கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் த ரேஷியோ. இந்த ரேஷியோக்கு என்ன எல்சிஎம் கொடுத்துருக்காங்க? 35. வேணுமா என்ன கண்டுபிடிச்சோன்னா 35x கண்டுபிடிச்சோம். அப்போ ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 7595 டிவைடட் பை 35. 7 5 35, 4 5 5, மிச்சம் 2, 5 5 25, 4 5 5, மிச்சம் 4, 9 5 45. 1519 டிவைடட் பை 7. 7 7 14, மிச்சம் 1, 4 7, 7 போக மிச்சம் 4, 7 7 40, 217. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் 17. Which of the following numbers divisible by both 43 and 32? இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிவிசபிள் மெத்தட், யூனிட் டிஜிட் டிவிசபிள் மெத்தட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம போட்டலாம், பிரச்சனையே இல்லை. யூனிட் டிஜிட்டை பெருக்குங்க. 4 3, 3 இங்கே 2, 3 × 2 என்னது? 6. இங்கே எந்த யூனிட் டிஜிட்டாவது 6ஆல் அடியாது. 6 அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர் என்ன ஆகணும்? 6ஆல் அடி ஆகணும். அப்படி அடியானா தான் அது என்ன ஆகும்? டோட்டலாக அது அந்த டிஜிட் என்ன ஆகும்? ஃபுல் டிஜிட் அந்த நம்பர் என்ன ஆகும்னா 6ஆல் அடி ஆகும் அர்த்தம். இங்கே லாஸ்ட் டிஜிட் 31. 31 6ஆல் அடி ஆகுமா? ஆகாது. 5 30 தான் வரும். 31 வராது. அப்போ இது அடி ஆகாது. ஆப்ஷன் ஆச்சு. இங்கே பாருங்க 24. 24 6ஆல் அடி ஆகுமா? 4 6 4024. இப்போ 4 இதை வச்சுக்கிடுவோம். அடுத்த 05 லாஸ்ட் 2 டிஜிட். இங்கே 6ஆல் அடி ஆகுமா? அது அடி ஆகாது. அப்போ ஆப்ஷன் சி கிடையாது. இங்கே 68, இங்கே 6, 466 466 466, ரிமைண்டர் 2 வரும். அப்போ இதுவும் அடி ஆகலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது இதோடைய ஆன்சர். 3 numbers are in the ratio 8:2:1. Their LCM 7552. Then HCF is, அதாவது 8x 2x வெறும் x. ஏன்னா நமக்கு என்ன நம்பர்னு தெரியல, இதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்னன்னு தெரியல, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன எடுத்துக்கலாம். அப்போ எல்சிஎம் இந்த 3க்குமான எல்சிஎம் என்ன அப்படின்னா என்னது? 8x. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் த ரேஷியோ. ரேஷியோவினுடைய எல்சிஎம் போட்டுருங்க. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7552. ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் எவ்வளவு தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹச்சிஎஃப் இன்ட்டு ரேஷியோ எத்தனது? 8x. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 7552 டிவைடட் பை 8. 4 8 72க்கு மிச்சம் 3, 8 32க்கு மிச்சம் 3, 8 32, 9444. 9444. ஆனால் இந்த இது இதில் எதுலையுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை நம்ம வச்சு நம்ம அடிச்சு கொடுத்துக்கலாம். அப்போ கீழே நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்துருவோம். 4 2 4 2 8, மிச்சம் 1, 7 2 14, 2 4, 472. ஆப்ஷன் பி தான் இதனது இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்த சம்மு, 2 பாசிட்டிவ் நம்பர் டிஃபர் பை 2 1 3 4 and the greater number divided by the smaller number. Quotient is 2. The remainder is 147. What is the HCF of greater number 2 given by 4225? அதாவது 2 நம்பர், ஒரு 2 நம்பரோட வித்தியாசம் 2134 சொல்லிட்டாங்க. இதோட கிரேட்டர் நம்பரையும் இந்த பெரிய நம்பர் சின்ன நம்பரால் வகுக்கும் போது ஈவு என்ன வருது அப்படின்னா 2 வருது. இந்த மேலே போடுவோம்ல அது ஈவு. ரிமைண்டர் எவ்வளோ வருது? மீதி எவ்வளோ வருது? 147 வருது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்கும் போது
ஸ்மாலர் நம்பர் நான் வகுக்கும்போது ஈவு 2 வருது, மீதி எவ்வளோ வரும்? 147. இப்போ 2 கொஞ்சம் வித்தியாசம் எவ்வளவு? 2134. பெரிய நம்பர் என்ன வரும்னா 2x. ஏன் நீங்கள் எக்ஸ் போகிறேன்னு சொல்லுங்க. இது ஈவு. இது வந்து நம்ம இங்கே போட பார்த்தீங்களா, இது ஈவுன்னு சொல்லுவோம். இதை இதை வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து வகுப்போட நம்பர் சொல்லுவோம். இந்த வகுப்போட நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால தான் நம்ம என்ன எக்ஸ்ன்னு போட்டுருக்கோம். இங்கே மீதி நமக்கு என்னது? ப்ளஸ்ஸு 147. இந்த மூணையும் கூட்டினா தானே இது ரெண்டையும் கூட்டினா தானே இந்த நம்பர் வரும். இந்த இதை வச்சு பெருக்கி இந்த நம்பரால் அதை கூட்டும் போது இந்த நம்பர் நமக்கு வந்துடும். என்ன நம்பர் வகுக்க போகிறோமோ அந்த நம்பர் நமக்கு வந்துடும். அப்போ இதனுடைய என்ன பண்ணணும்? சின்ன நம்பர் எக்ஸு. ஏன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம்? நமக்கு என்னன்னு தெரியல, அதனால நமக்கு இந்த எக்ஸை நமக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 2x ரெண்டையும் கழிக்கும் போது இரண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 2134. எக்ஸு ப்ளஸ் 147 இது ப்ளஸ் தான் வரும், 2134. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1987. எக்ஸுடைய மதிப்பு 1987. இப்போ கிரேட்டர் நம்பர் என்னது? 2x. 2 × 1987 ப்ளஸ் 147 போட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்? 3974 ப்ளஸ் 147 ஈக்குவல் டு 4121 தான் என்னது? இந்த பெரிய நம்பர். பெரிய நம்பர் எவ்வளோனா 4121. சின்ன நம்பர் எவ்வளவு? 1987. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த கிரேட்டர் நம்பர் பெரிய நம்பர் 4121. இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆண்டுன்னு சொல்லி இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 4225. இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. 4121 அப்படின்றது 13 × 317. 317ன்றது ஒரு பிரைம் நம்பர். 13 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 ஸ்கொயர்டு. இதுதான் என்னது? இதனுடைய ஃபேக்டர்ஸ். 4121 ஃபேக்டர் வந்து 13 × 317. 4225 ஃபேக்டர் வந்து 13 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 ஸ்கொயர்டு. அப்போ ரெண்டுக்குமே காமனாக என்ன நம்பர் இருக்குது? 13 இருக்கு. அப்போ ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 13. ஆப்ஷன் பி தான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Three numbers are the ratio 1:5:6. LCM is 5250. The HCF is எவ்வளோன்றாங்க. அப்போ 1x 5x 6x நம்ம என்ன நம்பர் தெரியல, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்ன்னு போட்டுருக்கோம். இதுக்கு LCM ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM ஆஃப் த ரேஷியோஸ். ரேஷியோ வேல்யூஸை போடணும். 5க்கும் 6க்கும் என்ன எல்சிஎம்? 30 தான் எல்சிஎம்மாக வரும். அப்போ 30. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்தாங்க? 5250 தான் என்ன சொல்லியிருக்காங்க? எல்சிஎம்மாக கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் என்னன்னு நமக்கு தெரியல, அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் த ரேஷியோ, இந்த ரேஷியோஸ்க்கான எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 30 கொடுத்துருக்காங்க. அப்போ 5250 டிவைடட் பை 30. அடிச்சு விட்டோம்னா 1 3 3 1 3 3 மிச்சம் 1 1 3 3 மிச்சம் 2 7 3 21 மிச்சம் 1 5 3 15. இப்போ ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் இந்த 3 நம்பருக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன வருது அப்படின்னு 175. ஆப்ஷன் பி தான் இந்த நம்பருக்கான ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 3 நம்பர்ஸ் 15x 7x அதே கொஸ்டின் தான். எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4830. ஹச்சிஎஃப் எவ்வளோ நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் 15க்கும் 7க்கும் என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். 15 7க்கு எல்சிஎம் ரெண்டுமே பிரைம் இதுதான். அப்போ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 105. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ரேஷியோ 4830 ஈக்குவல் டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இன்ட்டு 105. 4830 டிவைட் பை 105 கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 4830 டிவைட் பை 105.
4 405 420 630 605 630 அப்போ 46. அப்போ ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் ஹச்சிஎஃப் எவ்வளோ அப்படின்னா 46. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 22. அதேமாரி தான். 3 numbers are in the ratio 2:1:5 and their LCM is 5380. Then HCF எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2x x 5x இந்த மூணுக்குமான எல்சிஎம் எவ்வளோன்னா 10. ஏன்னா 10 தானே, அப்போ 10. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ரேஷியோ. எல்சிஎம் ஒரு 5380 ஈக்குவல் டு HCF. இந்த எல்சிஎம்மோட ரேஷியோக்கு எவ்வளோ வந்திருக்கு 10. 5380 டிவைட் பை 10 ஈக்குவல் டு HCF. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ அடிச்சு விட்டுனா 538. இப்போ ஹையஸ்ட்டு காமனு ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னா 538. The least number which is diminished by 5 is divisible by 20, 15, 14, 22. அதாவது ஒரு நம்பர், அந்த நம்பரை கொடுத்துருக்க 4 நம்பர், இந்த 4 நம்பரில் எந்த நம்பரை 5 கழிச்சோம், எந்த ஒரு நம்பரை 5 கழிச்சோமோ அந்த கழிச்சு வர நம்பரை வச்சு என்ன பண்ணலாம், 20, 15, 4, 22 இதால அடியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே யூனிட் டிஜிட்டை பாருங்களேன், இங்கே 0 இருக்கு, இங்கே 5 20 வரும், அப்போ இங்கே ஒரு 0 இருக்கு, அப்போ இந்த 0வோட 2 பேருக்கு என்ன வரும், 0 தான் வரும். அப்போ 5 கழிச்சோம்னா எந்த நம்பர் யூனிட் டிஜிட் 0 வருதோ அதான் ஆன்சர். 4578ல் 5 கழிச்சோம்னா 4573 வருது. இது அடியாகாது, இது கிடையாது. 4616ல் 12ல் 5 கழிச்சோம் அப்படின்னா 4607. இங்கே ஆன்சர் 7 வருது. இப்போ இதுவும் ஆன்சர் ஆகாது. 4625ல் 5 கழிச்சோம் அப்படின்னா 4620. அப்போ யூனிட் டிஜிட் 0 வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். The greatest number that divides by 152 and 181 leaving remainder 2 and 6 respectively. அதாவது ஒரு பெரிய நம்பர் 152ஐயும் 181ஐயும் வகுக்கும் போது 152க்கு 2 மீதி வருது, 181க்கு என்ன ஒரு மீதி வருது, 6 மீதி வருது. 152க்கு மீதி என்ன வருது, 2 வருது. அப்ப கழிச்சோம்னா 150. 181க்கு மீதி எவ்வளோ வருது, 6 வருது. 181ல் 6 கழிச்சோம்னா 175. இது என்னன்னா HCF மாதிரி தான். இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன நம்பர் அடியாகுது, 33 இதில் அடியாகுமா, 150 அடியாகும். 35 2 இது அடியாகும், எதுவுமே அடியாகும். அப்போ 25 அடியாகுமா, 25 அடியாகும். 25 × 6 150, 25 × 7 175. அப்போ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர், சம்மோட ஆன்சர். 3 numbers are in the ratio 2:14:3. LCM is 4116. Their HCF is 2x 14x 3x. இந்த மூணுக்குமான HCF எவ்வளோன்னு, LCM எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 14 3 LCM 2 1 7 2 14 3. அப்போ 7 × 3 × 2 7 3 21 21 2 42. இப்போ 42 தான் என்னது இதோட எல்சிஎம். எல்சிஎம் ஈக்குவல் டு HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. தேர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் இருக்கு. எல்சிஎம் ஆஃப் த ரேஷியோஸ். எல்சிஎம் அளவு 4116 ஈக்குவல் டு HCF எவ்வளோ வந்திருக்கு தெரியல, அதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ HCF இன்ட்டு எல்சிஎம் எவ்வளவு நமக்கு 42. அப்போ HCF ஈக்குவல் டு 4116 டிவைடட் பை 42. அதுக்கப்புறம் 4116 42 342 378
டிவைடட் பை 33 மைனஸ் 33 கழிச்சோம்னா அப்போ 8 42 இது 6 அப்படியே அரைக்க வேண்டியது 336. அப்போ ஆன்சர் எவ்வளவு 98. HCF எவ்வளவு 98. ஹையஸ்ட் காமன் ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க.